ஆளுநர் அவர்கள் தன்னுடைய உரையை வாசிக்காம வெளியேறினது ஏன் என்பதற்காக 13 குற்றச்சாட்டுகளோட ஒரு அறிக்கையை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கு. நான் அவருக்கு சொல்ல விரும்புவது, கடந்த நிதியாண்டுல 11.19 விழுக்காடு அளவுக்கு நாட்டிலேயே உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கு. இதை சொல்றது நாங்கள் அல்ல, ஒன்றிய அரசின் புள்ளியியல் துறை. ஆளுநர் கேள்வி கேட்கணும்னா அவரை இங்க அனுப்பி வச்சாங்களே ஒன்றிய அரசு, அவங்களத்தான் போய் கேட்கணும். இன்னும் அவருக்கு நான் சில புள்ளி விவரங்களை சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி 17,23,698 கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 3,58,000 ரூபாய். இது தேசிய சராசரியை விட 1.74 மடங்கு அதிகம். அரசு மேல்நிலை பள்ளிகள்ல 98.3 விழுக்காடு அறிவியல் ஆய்வக வசதிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஆனா அகில இந்திய அளவில் 50 விழுக்காடு பள்ளிகள்ல தான் இந்த வசதி இருக்கு. உயர்கல்வி நிறுவனங்களுக்கான ஒன்றிய அரசினுடைய தரவரிசையில தலை சிறந்த 100 கல்லூரி பட்டியல்ல 33 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு. மாநில அரசால் நடத்தப்படக்கூடிய தலை சிறந்த 50 பல்கலைக்கழகங்கள்ல 10 பல்கலைக்கழகங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கு.